Hello folks, welcome back to Techifeed Tamil. நான் சுதர்ஷன். போட்டோட வேவ் சீரிஸ்ல இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லைனப்பில் போட் வேவ் அல்டிமா அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 1.8 inch CURV டிஸ்பிளே, ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷன் இதெல்லாம் கொடுத்து ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 1 வீக்கா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இது வந்து ஒர்த்லையா அப்படின்றத கிளியர் கட்டா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக வந்து பாருங்க. இதான் நம்ம சேனலில் நீங்க பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற குவாலிட்டியான டெக் வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணா வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா போட் வேவ் அல்டிமான்னு போட்டு இந்த வாட்சோட இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. சைட்ஸ்ல பிராண்டிங் வந்து இருக்கு அண்ட் பேக் சைட்ல இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா எடுத்ததுமே ஸ்மார்ட் வாட்ச் வந்து இருக்கு. வாட்ச் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டர்டியா வந்து இருக்கு கையில ஹோல்ட் பண்றதுக்கு. டிஸ்பிளே சைஸ் 1.8 inch அப்படின்றனால பெசல் சைஸ் ரொம்பவே குட்டியா இருக்கு 3 சைட்ஸ்ல. அனதர் ஒன் சைட் டவுன் சைட்ல மட்டும் கொஞ்சம் வந்து சின்ன வந்து அதிகமாக இருக்க மாதிரி வந்துருக்கு கம்பேரிட்டிவ்லி. ஆர்க் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கனால கர்வ்டாகவும் இருக்கு, நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கொடுக்குது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே. அடுத்ததா ஒரு மேக்னெட்டிக் போலோ பின் சார்ஜிங் கேபிள் வந்து இருக்கு. லென்த்னு பார்த்தீங்க அப்படின்னா டீசென்டான லென்த் வந்து இருக்கு, குவாலிட்டியும் நல்லா வந்து இருக்கு. அடுத்ததா ஒரு யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, போட்டோட ஸ்டிக்கர், இது மாதிரி யூஸ்வலா தர புக்லெட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பாக்ஸ்குள்ள இருந்த ஐட்டம். ஸோ இவ்வளோ தான் அன்பாக்சிங். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போதும் போல டிசைன், டிஸ்பிளே, பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலான டிசைனில் வாட்ச் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்க் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்கனால வாட்சோட அப் அண்ட் டவுன் சைட்ஸில் கர்வ் நல்லாவே வந்து தெரியுது. யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு. வாட்ச் நல்லா ஸ்டர்டியான ஃபீல் வந்து கொடுக்குது. கரெக்டான வெயிட்ல வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாவே 44 கிராம்ஸ் தான் இருக்கு. வெயிட் ரொம்பவும் இல்ல, வெயிட் கம்மியாவும் இல்ல. நல்ல ஒரு கம்ஃபர்டபிள் ஃபீல் வந்து கொடுக்குது வியர் பண்றப்போ. லாங் டைம் யூசேஜ்க்கு வந்து கரெக்டா இருக்கும். நீங்க ஆஃபீஸ் ஆர் காலேஜுக்கு வந்து கட்டிட்டு போறீங்க அப்படின்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து இருக்கும். ஸ்ட்ராப்போட குவாலிட்டி பொறுத்தவரை சிலிகான் மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் நல்ல குவாலிட்டி சிலிகான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சாஃப்டா வந்து இருக்கு. ஃபிளெக்சிபிலிட்டியும் வந்து நல்லா இருக்கு. ஸ்வெட் அப்சார்ப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பண்ணுது. இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பில்ட் குவாலிட்டி ரொம்பவே தரமா வந்து பண்ணிருக்காங்க. இந்த வாட்ச்ல 1.8 inchல ஆர்க் கர்வ் டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. 240 x 286 அப்படின்ற பிக்சல் ரெசல்யூஷன்ல டிஸ்பிளே வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சோ கிளாரிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. குட்டி குட்டி ஃபாண்ட்ஸ் எல்லாமே பிக்சல்ஸ் உடையாம நல்லா வந்து ஷோ பண்ணுது. ஹியூஜ் டிஸ்பிளே கொடுத்து சில டைம் பிக்சல் ரெசல்யூஷன் கம்மியா கொடுத்துருவாங்க. சோ பிக்சல்ஸ் வந்து உடைஞ்சு கிளாரிட்டி வந்து நல்லாவே வந்து இருக்காது. இதுல பாத்தீங்க அப்படின்னா பெரிய டிஸ்பிளே கொடுத்தனாலுமே அதுக்கு ஏத்த மாதிரி பிக்சல் ரெசல்யூஷன் வந்து நல்லா வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்குது. அண்ட் டச்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரெஸ்பான்சிவா வந்து இருக்கு. லாக் எதுவும் வந்து இல்ல, ஸ்பீடாவே வந்து இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் பொறுத்தவரை 286 பிக்சல்ஸ் per inchல வந்து மேக் பண்ணிருக்கனால அக்யூரேட் கலர் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது. சோ எந்த வாட்ச் ஃபேஸ் வந்து செட் பண்ணாலுமே கிளாரிட்டி அண்ட் கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பிரைட்னஸ் பொறுத்தவரை 550 nits மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலுமே விசிபிலிட்டி நல்லாவே வந்து இருக்கு. சோ ஓவரால் டிசைன், டிஸ்பிளே, பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்பவே வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் வாட்ச் ஃபேஸஸ்னு பாத்தீங்க அப்படின்னா இன்பில்ட்டா 4 வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டிஃபால்ட்டா இன்பில்ட்டா கொடுத்திருக்க அந்த 4 வாட்ச் ஃபேஸ்மே வந்து ரொம்ப சிமிலரா தான் இருக்கு. அதே சமயம் எல்லாமே மொக்கையா தான் வந்து இருக்கு. பட் இதோட கம்பேட்டபிள் மொபைல் அப்ளிகேஷன் போட் வேவ் ஆப் கூட வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இல்ல 100+ க்ளவுட் வாட்ச் ஃபேஸ் வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்க முடியும். ஆப்ல கொடுத்திருக்க க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நிறைய டிசைன்ஸ் வந்து நல்லா வந்து இருக்கு. ஆல்சோ நீங்க கஸ்டம் வாட்ச் ஃபேஸஸும் வந்து செட் பண்ணிக்க முடியும் உங்க போன்ல இருக்க போட்டோஸ் வச்சு. சோ அதோட கிளாரிட்டியுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் வந்து பெட்டரா வந்து பண்ணுது கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் வைக்கும் போதும். நெக்ஸ்ட் யூஏ அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா போட்ல யூசுவலா தர யூஏ தான் வந்து கொடுத்திருக்காங்க. பட் டச் சென்சிட்டிவிட்டி டிஸ்பிளேல நல்லா இருக்கனால ஒரு சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. அக்சஸ் பண்ணும்போது ஸ்பீடா வந்து இருக்கு, நல்ல மாடர்னாவும் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங், ஹெல்த் ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ்லாம் டீடைலிங் வந்து நிறைய வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நேவிகேஷன் பொறுத்தவரை அக்சஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் பொறுத்தவரை வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், பேட்மிண்டன் இந்த மாதிரி 100+ ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் மோட்ஸ் வந்து நீங்க இதுல வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி. இதுல இன்பில்ட்டா பாத்தீங்க அப்படின்னா 20+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்து இருக்கு. ஆல்சோ இதுல ஆட்டோ வொர்க் அவுட் டிடெக்ஷன் வந்து இருக்கு. நீ நார்மலா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து டிடெக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆல்சோ ஹெல்த் சென்சர்ஸ் பொறுத்தவரை ஹார்ட் ரேட், SpO2 இதோட அக்யூரசின்னு பாத்தீங்க அப்படின்னா 90 to 95% அக்யூரேட் டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குது. டெஸ்ட் பண்ண வர நார்மலா நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்ல வச்சு வந்து டெஸ்ட் பண்ணுவேன். பேசிக் அக்யூரசி வந்து செக் பண்ணேன். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்ல வச்சாவே ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுது. ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு ரிமைண்டர் வந்து கொடுக்குது வாட்சை கட்டிட்டு வந்து டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ கையில கட்டி டெஸ்ட் பண்றப்போ 90 to 95% அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஆல்சோ ரியல் டைம் கவுண்ட் வந்து ஷோ பண்ணுது. சோ அக்யூரசி ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டுக்கு ஆண்ட்ராய்டு 7.0+ above வெர்ஷன் அண்ட் iOSக்கு 12.0+ above வெர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணும்.
அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்திருக்காங்க. சோ கனெக்டிவிட்டி பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்ல, சீம்லெஸ்ஸான கனெக்டிவிட்டி வந்து கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த வாட்ச்ல முக்கியமான ஃபீச்சர்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர், சிங்கிள் சிப் ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ப்ளூடூத் காலிங் வந்து பண்ணும்போது 10 to 15 மீட்டர்ஸ்க்கான கனெக்டிவிட்டில எந்த ஒரு இஷ்யூமே வந்து இல்ல. லவுட்னஸ் போதுமான அளவு வந்து இருக்கு, கிளாரிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு. நீங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு நம்பர் போட்டு கால் பண்ணலாம், இல்லனா கான்டாக்ட்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து கால் பண்ணிக்கலாம். நீங்க பண்ற கால்ஸ், உங்களுக்கு வர்ற கால்ஸ் எல்லாமே வந்து கால் ஹிஸ்டரியில வந்து காட்டும். அண்ட் இந்த ப்ளூடூத் காலிங்க்கு வர்ற ரிங் டோன்ஸ் வந்து நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். இன்பில்ட்டா 3 ரிங் டோன் வந்து கொடுத்திருக்காங்க, அதுல மாத்தி மாத்தி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபைனலா பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் டைம்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல 300 mAh கான பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. 1.5 ஹவர்ஸ்ல ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிடுது. நீங்க 5 வோல்ட் சார்ஜர் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணணும், அதுக்கு மேல வந்து யூஸ் பண்ண கூடாது. பேட்டரி பேக்கப் பொறுத்தவரை ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்திருந்தாலுமே ஒரு டீசென்ட்டான பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது, நல்லா வந்து சார்ஜ் வந்து நிக்குது. லைட் யூசரா இருந்தீங்க அப்படின்னா 2 to 3 டேஸ் கிட்ட உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து நிக்குது, ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா. ஹெவி யூசர் அப்படின்னா 1.5 டேஸ் to மேக்ஸிமம் 2 டேஸ் கிட்ட உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து நிக்கும். ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷன் வந்து எப்பவுமே ஆஃப் பண்ணிட்டு தேவைப்படுறப்ப மட்டும் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 to 5 டேஸ் கிட்ட வந்து சார்ஜ் வந்து நிக்குது. சோ டீசென்ட்டா வந்து பேட்டரி வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. சோ யூசுவலா தர மியூசிக் கண்ட்ரோல், கேமரா கண்ட்ரோல், ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷன், டிஎன்டி மோட், வெதர் ஃபார்காஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ராவா சவுண்ட் டிடெக்ஷன் ஆப்ஷன் வந்து இருக்கு. மெனு ஸ்டைல்ஸ் வந்து மாத்திக்கலாம், ரிங் டோன் வந்து மாத்திக்கலாம், அண்ட் விட்ஜெட்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சோ இதோட பிரைஸ்னு பாத்தீங்க அப்படின்னா 2999 ரூபீஸ்க்கு இப்போ வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்குன்னு பாக்கும்போது இதுல கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அண்டர் 3000 ரூபீஸ்ல ஒரு நல்ல ஸ்டைலிஷான ஒரு ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷன் இருக்க மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கலாம். சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வாட்ச் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க, உங்களுக்கு ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் ஐகானை வந்து கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டி அண்ட் டெக் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ற வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக் வித் தமிழ். நன்றி.